பிரியமானவர்களே, எத்தனையோ சூழ்நிலையில் நமக்கும் இக்கட்டும் பயங்கரமான சோதனைகளும் சூழ்நிலைகள் அனுகூலமா இல்லாத சூழ்நிலாம் வருது. அந்த நேரத்தெல்லாம் நம்ம தப்பிக்கப்படுறோம் பார்த்தீங்களா? அப்ப நீங்களே சொல்லுவீங்க, நம்ம யாரோ சொல்லுவாங்களே, உயிர் தப்பினோம், நான் உயிர் தப்பினோம் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சிடென்ட் ஆகும் போது கொஞ்சம் தான் தப்புன்னு காப்பாத்திட்டு எப்படி காப்பாற்றப்படுறேன்னு தெரியாது அப்படி சொல்லி. ஒரு வாட்டி நான் மதுரையிலேருந்து அந்த திருத்தங்கள் சிவகாசி பக்கத்தில் ஒரு ஹால் பிரதிஷ்டை பண்ணுறாங்க, அங்கே போகிறேன். அப்போ திருமங்கலத்தில் இறங்கி அங்கேருந்து தான் வண்டி பிடிக்கணும். பஸ்ஸு போகுது, குடு 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 குடுன்னு ஓடி போய் பஸ்ஸில் ஏறணும் பாருங்க. ஃப்ரண்ட்டில் பேக் சீட்டில் பேக்கில் இருக்கிறதான அந்த வாசலில் ஏறாமல் ஃப்ரண்ட்டில் வாசல் இருந்துச்சேன், அந்த வாசலில் ஏறினேன். வண்டி கிளம்பிடுச்சு. ஓடி போய் ஏறின போது வேஸ்ட் இல்லையா, கட்டின்னு இருக்கும் போது காலாட்டமாக தூக்க முடியல, மடக்கிடுச்சு. படிக்கட்டில் வைக்கிறது வலை கீழே வச்சுட்டேன், அப்படியே உழுந்துட்டேன். இந்த பைபிள் தான் வச்சிருக்கிறேன், மாட்டியிருக்கிறேன். 2 வீல் வருது, பேக் வீல், அதுக்கு உள்ள இருக்கிற என்னை யாரோ இப்படி சோல்ற பிடிச்சி திறக்கிற வெளியே இழுத்தாங்க. இந்த பட்டனெல்லாம் தெரிச்சு போச்சு, வெளியே வந்துட்டேன். இந்த பைபிள் நான் வெளியே வந்தேன், என்னுடைய மேலே பேக் மாதிரி மாட்டி, இந்த மாதிரி பேக்கை டயரில் மாட்டுது, டயர் ஏறி போகுது பைபிள் மேலே. என் கண்ணால் பார்த்தேன் நான், யார் என்னை இழுத்தாங்கன்னு தெரியாது. அந்த டிரைவர், அந்த கண்டக்டர் வெளியே எட்டி, எல்லா ஜனங்களும் எட்டி பார்க்குறாங்க. பத்துக்காரன் நிறுத்திட்டான். கண்டக்டர் சொல்லலாம், யோ சாமியாரே அறிவு இருக்கா அப்படி கேட்டான். லூசு மாதிரி வந்து ஃபுட்பால் அடிக்கணும், நின்ன பேர் ஏரியா அப்படின்னு கேவலமாக திட்டான். நான் எழுதி பேக் எடுத்துட்டு எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு போய் ஓரமாக நின்றுட்டு, அந்த பஸ்ஸில் நிறைய பேர் நிற்கிறாங்க. அந்த திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் ஜெயிச்சு நிற்பாங்க, எல்லாரும் என்ன பார்க்குறாங்க. அசிங்கமாக போச்சு. அப்படி போய் ஓரமாக ஒளிஞ்சு நின்று 2 பஸ்ஸு போன பேர் 3வது பஸ்ஸில் போய் ஏறி காலியாக. சில நேரங்களில் தேவன் நமக்கு சகாயம் பண்ணுறார், யார் பண்ணுறா எப்படி பண்ணுறான்னு கூட தெரியாது. கொஞ்சம் மிஸ் ஆன உயிர் போயிருக்கும், ஒரு நிமிஷம் யார் இழுத்து விட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பட்டனெல்லாம் எப்படி கயண்டி போச்சு, பிஞ்சிட்டு போயிடுச்சு. யார் என்னை இழுத்துருப்பா? ஒரு ஆளு கூட இல்லையே. இந்த பட்டனெல்லாம் பிஞ்சு போகிற அளவுக்கு நம்மளை இழுத்தாங்களே. கண்டிப்பாக யாராவது தேவதூதராக இருக்கணும், இல்லை தேவனாக இருக்கலாம். யார் இழுத்தாங்கன்னு தெரியும், பரலோகம் போய் தான் கேட்கணும். இப்போ இவன் சொல்றான், என் தேவன் எனக்கு சகாயர், என் ஆத்மாவுக்கு உதவி செய்யறவங்க கூட அவர் இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு. இப்போ அவருக்கு பதில் சொல்றார் ஆண்டவர். இவன் தேவன் எனக்கு சகாயர் சொல்லிட்டான் இல்லையா, கர்த்தர் அவனுக்கு பதில் சொல்றார். ஏசாயாவுடைய புஸ்தகம் 41:10-13 வரைக்கும் வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற? சவுலுக்காக நீ ஏன் பயப்படுற? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நீ திகையாத, உயிர் போயிடுமோ, நம்மளை கொன்னுடுவானோ, நம்மளை பிடிச்சிருவானோ, பக்கத்துல வந்துட்டானே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்தி அப்படி சொன்னா, இந்த இடத்துல பலப்படுத்தி அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை தைரியப்படுத்துவேன். நான் உனக்கு சகாயர், நான் உன்னை காப்பாத்துவேன். கர்த்தர் என்ன காப்பாற்றுவாருன்றதான எண்ணத்தை உன் இருதயத்துல நான் போடுவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதனால தான் அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு சகாயர், என் தேவன் எனக்கு சகாயர் அப்படி சொன்னான். அப்ப கர்த்தர் அவனை பலப்படுத்தி அவனுக்கு சகாயம் பண்ணினார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குறேன். என் கரத்துல இருந்து உன்னை பறிப்பவன் யார்? நீ என் கரத்துல இருக்கிற. என் கரத்துல இருந்து யாரும் உன்னை பறிக்க முடியும்? யாரும் உன்னை பறிக்க முடியாது. என் கரத்துல இருந்து உன்னை பறிப்பவன் யார்? அடுத்தது, இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். பாருங்க, உண்மையில் எரிச்சல். எப்போ எரிச்சல் இவன் மேல வந்துச்சு? தாவீதுக்கு கொடுத்தது, சவுலுக்கு கொடுத்தது 1000, தாவீது கொடுத்தது 10000ன்னு சொல்லி ஒரு காதுல ஒரு சத்தம் கேட்டுச்சு பாருங்க சவுலுக்கு. நான் ஒரு ராஜா, சிங்காசனம் மட்டும்தான் அவனுக்கு இல்லை, ஆனா அவனை புகழ்ந்து பாடுறாங்க அப்படி சொல்லும் போது எரிச்சல் பயங்கரமா வந்துச்சு அவனுக்கு. 18வது அதிகாரம் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அப்பதான் எரிச்சல் ஆரம்பிச்சது. அதுல இருந்து அவனை காரமாய் பார்த்தானா. இப்பவும் கோமாவே இவனை காலி பண்ணோம் அந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் காயமாக்காரமாவே. ஆண்டவர் சொல்றாரு, உண்மையில் எரிச்சலா இருக்கிறவர்கள். இப்போ நீங்க ஏசாயாவுடைய புஸ்தகத்துக்கு வாங்க. இது உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்?
உன்னை சேதப்படுத்த பார்ப்பாங்க, உன்னை அழிக்க பார்ப்பாங்க. ஆனா அவங்களால முடியாது, அவங்களுக்கு வெக்கமாயிடும். எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு, எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு அப்படி சொல்லி வெக்கம் உண்டாகும். அவங்களுக்கு வெக்கமடைந்து ஞானம் அடைவாங்க. அடுத்தது, உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடு வழக்காடுவர்கள், வழக்கு அப்படி சொல்றது என்ன? நியாயம் பேசி எழுதிடுவாங்களே, நீ பண்ணது சரியா, நீ பண்ணது சரியா, நீ இப்படி பண்ணலாமா, நீ அப்படி பண்ணலாமா அப்படி சொல்றாங்க பாருங்க. அவங்க தாங்க உன்னோடு வழக்காடுறவங்க. நீ பண்றது தப்பு, நீ பண்றது தப்பு அப்படி சொல்றாங்களே, அதுதான் வழக்காடுகிறவர்கள், வெக்கப்பட்டு போவாங்க. அடுத்தது, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு போராடினவர்கள், போராட்டம் அப்படி சொல்றது என்ன? எதையாவது உனக்கு பண்ணணும்னு முயற்சி பண்றாங்களா, அதாங்க போராட்டம். எதையாவது பண்ணி ஆகணும், உன்னை சும்மா விடக்கூடாது அப்படி சொல்றாங்களா, அதுதான். அவங்க கூட வெக்கப்பட்டு போயிடுவாங்க. அடுத்தது, உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். பார்த்தீங்களா? உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் நீர்பொருள் ஆவாங்க. இவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு சகாயர், எனக்கு உதவி பண்ற ஆத்மாக்களோடு அவர் இருக்கிறார் அப்படி சொல்லும் போது கர்த்தர், ஆமா உண்மையா நான் உனக்கு சகோதரன், சகாயம் பண்ற தேவன் தான், உண்மையாவே நான் உனக்கு சகாயம் பண்ற தேவன் தான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு வராதபடி நான் தப்பு வைப்பேன், உன்னை என் வலது கரத்தினால் தாங்குறேன். இப்படிப்பட்டதான நல்ல வார்த்தைகளை நான் அவனுக்கு தராரு. இப்ப அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. 5வது வசனம் 54:5. அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். அவர் என் சத்துருக்களுக்கு எனக்கு தீமை செய்ய வராங்க, அவங்களுக்கு அந்த தீமையை அனுப்பி சரி கட்டுவார். நீ எதை விதைக்கிறாயோ அதை தானே நீ அறுக்க முடியும், நீ எதை செய்கிறாயோ அதை தானே நீ அனுபவிக்க முடியும். நன்மையை விதைக்கிறவன் ஜீவனை அழிப்பான், அழிவை விதைக்கிறவன் மாம்சத்துல அழிவை விதைக்கிறவன் படிமா அந்த வசனத்தை. கலாத்தியர், நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் அப்படி சொல்லி இருக்குது. கலாத்தியர் 6:7-8. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன்னா யாரையாவது அழிக்கணும் நினைக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாக்கா இவரே அழிஞ்சு போயிடுவார். அதான் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அவன் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் சொல்றது யாருக்குன்னா நன்மை செய்யறது, இவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படி செய்தோம்னா அதனால நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா. அப்ப யாருக்குன்னா நம்ம நன்மை செய்யும் போது நாம் நித்திய ஜீவனை அறுப்போம். அப்ப நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்கும். அப்ப நான் விதைக்கிறது எனக்கு அறுத்து எடுத்தா எனக்கு லாபம் தானே, சாப்பிடறதுக்கு தானே விதைக்கிறது அறுத்து எடுக்கிறோம். அப்ப நான் விதைச்சது விஷமா மாறிச்சுன்னா எனக்கு அழிவு, நான் விதைச்சது நன்மையா இருந்துச்சுன்னா எனக்கு அது ஜீவன். அதுதான் இங்க சொல்றாங்க. மாம்சத்துக்கென்று வச்சா அழிவு அறுத்துருவேன், நீ ஆவிக்கென்று வரைச்சா ஆவியில நித்திய ஜீவன் அறுத்துருவேன். அப்ப நம்ம எதை செய்கிறோம், அதனால தான் ஆண்டவர் தீமைக்கு தீமையை சரி கட்டு அப்படின்றாம. அப்ப தீமையை பண்ற யாரா இருந்தாலும் தீமையை அவங்க அனுபவிச்சுதான் ஆவாங்க, அதுல சரி கட்டப்படுது. அடுத்தது சங்கீதம். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். என்னை தேடாதவர்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். கர்த்தர் இல்லை என்று மதிக்கெட்டவன் தான் தன் இருதயத்தில் சொல்கிறான். தேவனை அறியாதவர்கள் நித்திய ஆக்கினிக்குள் போவாங்க அப்படி சொல்லி பல காரியங்கள் இருக்கு. கர்த்தருடைய பிரமாணத்தை கை கொள்ளாத, கர்த்தருடைய வர்த்தின்படி நடக்காம, கர்த்தருடைய பிரமாணத்தின்படி செய்யாம பல பேர் அழிஞ்சு போறாங்க. அதுல ஒரு ஆளா இவங்க மாறிடுவாங்க. அடுத்தது, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். இப்போ முதலாவது கர்த்தரின் சகாயர், அந்த சகாயர் எனக்காக எனக்கு விரோதிகளுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லி தான் 5வது வசனத்துல சொல்றான். 4வது வசனத்துல தேவன் எனக்கு உதவியாளர், எனக்கு உதவி பண்ண வர அந்த எனக்கு விரோதமா வரவங்களுக்கு அவர் என்னெல்லாம் செய்வார் அதை சொல்லிட்டான். அடுத்தது, இப்போ சவுல் தப்பிச்சு போயிட்டான், பிரிஞ்சு போயிட்டான் இல்லையா, அதனால அவர் உற்சாக பலி செலுத்துறார். என் தேவன் எப்படிப்பட்டவர், என்னை எந்த சூழ்நிலையில காப்பாத்தினார், அவருக்கு நான் துதி செலுத்துவேன், அவருக்கு நான் சோத்திரம் பண்ணுவேன் அப்படி சொல்லி சத்தம் போட்டு பாட ஆரம்பிக்கிறான். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. பாருங்க, உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன், அந்த நாமத்தை சொல்லித்தான் நான் ஜெபம் பண்ணேன், உடனே எனக்கு பதில் கிடைச்சது. அதனால உம்முடைய நாமத்தை துதிப்பேன், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், அது நல்லது, அது நலமானது அப்படி சொல்றான்.
7வது வசனத்துல அவன் என்ன சொல்றான்? அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். அவர் எல்லா இக்கட்டையும் நீக்கி என்னை விடுவித்தார். இது எப்ப பாடினது தெரியுமா? அவன் சிங்காசனத்துல உட்காந்துட்டு அப்புறமா பாடுனது இந்த ஒரு வரி மட்டும். சில வரிகள் அவன் வாழ்க்கையில நடந்த காரியம். அதுக்கப்புறமா சிங்காசனத்துல உட்காந்த போது பாடுறான், கர்த்தர் என்னை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கினார், நான் இப்ப சிங்காசனத்துல உட்காந்துட்டேன். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. என் கண் படிமா, என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டதை கண்டது. சவுல் கில்போவா மலை மேல போய் செத்துட்டான். அவனுடைய தலையை வெட்டி ஒருத்தன் கொண்டு வந்தான். அவங்கெல்லாம் சேதப்படுத்தினாங்க. என்னை பின்தொடர்ந்து வந்த அத்தனை பேர் அந்த செத்து போனாங்க. அதை நான் பார்த்தேன். இப்ப என்னை யாரும் சேதப்படுத்த ஆள் இல்லை. நான் என் சிங்காசனத்துல விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் கர்த்தருடைய சகல ஆசீர்வாதத்தோடும் உட்காந்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்க. சங்கீதம் எப்படி பத்துக்குறீங்களா? ஒரு சங்கீதத்தை படிக்கிறோம் அப்படி சொன்னா அந்த சங்கீதம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, என்ன காரியத்துக்காக எழுதுனாங்க, என்ன நடந்தது, அதெல்லாம் நீங்க பிரிச்சு படிச்சீங்க அப்படி சொன்னா பைபிள்ல வைக்க மனசே வராது. பைபிள் படிக்கிறத விட்டுட்டு மனசே வராது. அங்கேயும் இங்கேயும் ஓடி தேடுவீங்க. அங்கேயும் ஒரு சங்கீதம் சங்கீதத்தை மட்டும் படிச்சுட்டு சங்கீதத்தில் என்ன நடந்தது, அது எங்க நடந்ததுன்னு அந்த இடத்துக்கு போனோம். நம்ம அங்க போய் தேடணும். அப்போ நாம் சீப்பு ஊருக்கு போறோம். அங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போனோம். நிறைய ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம். வனாந்தரத்தெல்லாம் சுத்திட்டு வந்துட்டோம். இங்கெல்லாம் என்ன சம்பவிச்சது? அப்ப நாமளும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாட்டும் போது ரொம்ப நேரம் ஆண்டவரேன்னு சொல்லி கத்தாது மாட்டோம். நாமத்து நிமித்தம் என்னை காப்பாத்துங்க, மனசுக்குள்ளே எடுத்து பண்ணிக்கலாம். இப்படி நாமத்து நிமித்தம் என்னை காப்பாத்துன இந்த இடத்துல இருந்து காப்பாத்திறார் ஆண்டவர். கண்களை மூடுவோம். யாருக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நமக்கு கூட வரலாம். நீங்க அனுபவிச்சு கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாதையில நீங்க போயிருக்கலாம். அந்த நேரமெல்லாம் என்ன செய்யணும்னு தகைச்சு கூட இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் அந்த வழியை காட்டியிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு. சூழ்நிலைகள் எப்படியா இருக்கட்டும், உயிரே போகுது, பரவாயில்ல, உயிர் போகுது. ஆனா கர்த்தர் எனக்கு சகாயர். அவர் நாமத்தின் நிமித்தம் என்ன விடுவிப்பார்னு ஒரு வார்த்தை சொல்லிப்பார். ஒரே ஒரு வார்த்தை தான். அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும். கர்த்தர் கண்டிப்பா ரட்சிப்பார், விடுதலை ஆக்குவார், பெரிய காரியங்களை உனக்காக செய்வார். சோத்திரம் 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 சோத்திரம். இயேசுவல்லாது ரட்சிப்பு தருவோ ரட்சகர் வேறு இகமதில் உண்டோ? இயேசுவல்லாது ரட்சிப்பு தருவோ ரட்சகர் வேறு இகமதில் உண்டோ? அவர் வழி இதுவரையிலும் நீங்கள் தப்பி பிழைத்து வந்திருக்கிறீர்கள்.
உங்கள் பின்பாக வந்த எத்தனையோ வல்லமைகள் உங்களை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறது. உங்களை அழிக்க வந்த வல்லமைகள் பிரிந்து போயிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் வந்தது அங்கேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. பலி செலுத்தினான், கர்த்தருக்கு உற்சாக பலி செலுத்தினான். உங்களை தப்புவித்த காரியங்கள் எல்லாம் நினைத்து பார். எத்தனையோ குழியில நீ விழுந்திருக்க வேண்டும், எத்தனையோ பெரிய பெரிய பாதகத்தில் நீ அகப்பட்டிருக்க வேண்டும், எத்தனையோ பேர் உன்னை மோசம் போக்கினார்கள். அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உன்னை நீதியின் வலது கரத்தினால் தாங்கினார். மோசம் வராதபடி உன்னை தாங்கி பலப்படுத்தினார். துதி துதி, அவரை துதி. நமக்கு உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கூட்டங்களை தேவன் பொறுப்படுத்தபடி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வந்த ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசினபடி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர்களை தொட்டு விடுதலையாக்கி ஆசீர்வதித்து சமாதானத்தை கட்டளையிட்டபடி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் இந்த வாரம் முழுதும் பாதுகாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்மையானவைகளை அவர்களுக்கு செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கணமும் துதியும் மகிமையும் அவருக்கே ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.